இப்போதான் கூலி பார்த்துட்டு வந்தேன். தலைவர், அஜித் படம், விஜய் படம் நான் ஸ்டோரியே எதிர்பார்க்க மாட்டேன். என்ன இருக்கோ அது அப்படி. இப்போலாம் கமல் சார் படத்துலயும் எதிர்பார்க்க முடியறதில்ல. ஸோ இவங்க படத்த முதல்லேருந்தே நான் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். மாஸ் மூமெண்ட்ஸ் பார்த்தோமா, என்ஜாய் பண்ணி கத்துனோமா வந்துட்டே இருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு சில நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க. இப்போ வந்து லோகேஷ் நல்ல டைரக்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா நல்ல டைரக்டர் தான். ஏன்னா இத்தனை தூரம் அவர் எல்லாரையும் பேச வச்சிருக்கிறாரு இல்லையா? ஸோ இதில என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா, ரூ. 1,00,00,000 சம்பாதிக்கிறது ஒரு மேட்ரு. ஒவ்வொரு ஆள்ட்ட ஒவ்வொரு ரூவாயா 1,00,00,000 பேர்ட்ட வாங்குறது ஒரு மேட்ரு. ஸோ அந்த மாரி இருக்கு. அதாவது நம்ம நல்ல கதை பண்ணி இப்போ கூட சித்தாரே ஜமீன் பர்னு ஒரு படம் பண்ணி அமீர் கான் நல்ல பேர் வாங்குனாரு. அந்த மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படம் பண்ணி காசு பார்க்குறாங்க. இப்போ ராஜமௌலிலாம் அவங்க ஊர் ஆர்டிஸ்ட் வச்சு பார்க்குறாங்க. சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் மத்த ஊர்லேருந்து எடுப்பாங்க. அதே மாரி வந்து கேஜிஎஃப்லாம் 1000 கோடி அடிக்குது. வேற யாரையுமே எதிர்பார்க்கறது இல்ல அவங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட்ல போறாங்க. அனிமல் படத்துலலாம் நம்ம ஊர் பிருத்திவிராஜெல்லாம் தூக்கின்னு போய் வச்சு 1000 கோடி பார்த்துட்டானுங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில, நம்ம அவ்ளோ பெரிய ஸ்டார் கேஸ்ட்ட உள்ள கொண்டு வந்தா தான் மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது முதல் விஷயம். நம்ம ஸ்டார் கேஸ்ட்னால தான் நம்ம போய் பார்க்குறோம். பட் அந்த ஸ்டார் கேஸ்ட்டுக்கு தீனி போடுறதுக்கு ஏதாவது இருக்கா? ஸ்டோரியில கேரக்டர் இருக்கா? இல்ல அவங்களுக்காகவே நம்ம ஒரு கேரக்டர் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில இருக்கோமா? அப்படிங்கிற மாரி இருக்கு படம் பார்க்கும்போது. இத்தன பேர கூட்டு வந்துட்டோமே, அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் தரணுங்கிறதுக்காக உபேந்திராவோட சீனு, அமீர் கானுக்கு ஒரு சீனு, அப்படி ஒரு மாஸ் பிஜிஎம் அனிருத் பார்த்துக்குவாரு, சினிமாட்டோகிராஃபி இது பார்த்துக்குவாருன்ற மாரி விட முடியாது. அன்பறிவு எல்லா சீன்லயும் அன்பறிவே டைரக்ஷன் பண்ணிருவாருன்னு நெனைக்கிறேன். அவர் தான் செகண்ட் டைரக்டர்ன்னு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டைரக்டர் மாரி. ஏன்னா படம் பூரா ஃபைட்டு தான் இருக்கு. அதுல பிஜிஎம் அனிருத் போட்டுறாரு. இப்ப லோகேஷோட ரைட்டிங் அந்த இடத்துல என்ன ஸ்பேஸ் இருக்கு? எங்க இருக்கு? அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது. மாநகரம் அவ்வளோ அருமையான ஒரு படம். அதுக்கப்புறம் கைதின்னு ஒரு படம். அதுக்கப்புறம் விக்ரம்னு ஒரு படம். லியோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் எடுத்து அடிச்சாச்சு. செகண்ட் ஹாஃப் எழுத சொன்னாங்க. சரியா பண்ணல. அதே மாரி கைதி நம்ம அதுவும் இங்கிலீஷ் படத்துலேருந்து எடுத்து அடிச்சாச்சு. ஸோ விக்ரமில் பாதி பேட்மேன் சீன்ஸு பழைய பாட்டு எல்லாம் தூக்கி போட்டு அடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலை தான் தமிழ் சினிமாவுக்கு. ஏன்னா 1000 கோடி கலெக்ட் பண்ணுறதுக்காக இப்படி எல்லா ஸ்டார்ஸையும் எல்லா ஸ்டேட்லேருந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டோன்னா ஆளுக்கு 100 கோடி ரூபா அவங்க ரசிகர்கள் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம். பட கதை நல்லா இருக்கணும். அதில் கேரக்டர் டிமாண்ட் பண்ணால் மட்டும்தான் யாரையா கூப்பிட்டு வந்து வைக்கணும். அமீர் கான்லாம்